நமது ஜெபம் டிவியில் தெய்வீக சத்தம். ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறவர்களை போய் பார்த்து நீங்க பயப்படாதீர்கள், இதோ உங்களுக்கு ஒரு நற்செய்தியை நான் கொண்டு வந்திருக்கிறேன். வேலைக்காரர்கள் என்று சொன்னால் இந்த ஆடை மேய்க்கிறவர்கள். தேவதூதன் யாருக்கு தெரியுமா தரிசனமானான்? ஆட்டு மேய்ப்பர்களுக்கு தரிசனமானான். El Shaddai Ministries presents Divine Voice every Friday at 7:30 p.m. Don't miss it. Jabam TV. Amen. This evening it's going to be a time that we are going to hear the word of God. இந்த மாலைவேளையிலே தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே இந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு வித்தியாசமான ஒரு பிறப்பு. எல்லா இடத்துலையும் நீங்க பார்க்கும் பொழுது கிறிஸ்துமஸ் என்றது எல்லாம் கேரலிங் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எல்லா வீடுகளிலே நீங்க பார்த்தீங்கன்னா ஸ்டார்கள், ட்ரீகள் எல்லாம் டெக்கரேஷன்ஸ் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கிறது. நானும் பாஸ்டர் ஆஷா நேத்திலிருந்து ஏன்னா நம்ம சிண்டாவோடு ஒர்க் பண்ணுகிறோம். வி ஒர்க் வித் சிண்டா. ஸோ சிண்டா அவர்கள் எங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கிறார்கள். அவர்கள் கொடுத்த ஒரு சில வவுச்சர்ஸ், அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் கொண்டு போய் நாங்கள் வீடு வீடாக கொடுக்கணும். அவங்க அட்ரஸ் கொடுப்பாங்க, தேடி போகணும். அப்பொழுது நாங்கள் தேடி போன எல்லா வீட்லையும் பார்க்கும் பொழுது அழகா வெளியிலே ஒரு ஸ்டார், வெளியில அழகான ஒரு 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 டெக்கோ, உள்ளே பார்த்தால் அழகா ஜொலிக்கிறது வீடுகள். அப்படி இருக்கும் பொழுது எல்லா இடத்துலையும் they started off, celebrating. Our celebration has started. It is not because of something, but it is because of the birth of Christ. இந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்காக எல்லா இடங்களிலும், எல்லா தேசங்களிலும், even in Gulf countries, in Arabian countries கூட நீங்க பாத்தீங்கன்னா they started celebrating and playing jingle bells and hark the herald and the songs எல்லாம் போட்டுட்டு they have been blasting it out because you know why? It is because of Christmas. Christmas cannot be celebrated if Jesus was not born. Christmas, it'll not be worth, it'll not be joyful, it'll not be rejoicing without the birth of Christ. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு இல்லாமல் கிறிஸ்துமஸ் என்கிற இந்த ஸ்டாரும் வந்திருக்காது. அப்படி என்று சொன்னால் இந்த ட்ரீயும் வந்திருக்காது, இல்ல எந்த விதமான கொண்டாட்டமும் வந்திருக்காது, உலகத்திற்கு ரட்சிப்பே வந்திருக்காது. ஆகையினாலதான் வேதத்திலே வாசிக்கும் பொழுது யோவான் சுவிசேஷத்திலே சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, இதோ இந்த உலகம் அவரால் உண்டாயிற்று. This world was created by him. இந்த உலகம் அவரை அறியவில்லை. அவர் இந்த உலகத்திற்கு வந்தார், இந்த உலகம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்தான் மெய்யான ஒளி, அந்த ஒளியை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நல்லா கவனிக்க வேண்டும். Everything was because of one person, that is because of our Lord Jesus Christ. But let me start it off here. What is the real Christmas for us for today? The very first thing is a God of small things. Come on, say amen. I want to share 4 points and let me explain it to you. Let me explain it to you. Let me tell you something. It is not wearing beautiful shiny clothes on Christmas and say happy Christmas. இல்லனா ஓப்பன் ஹவுஸ் சொல்லுவாங்க ஒரு சில வீடு. என்ன வீடுனா they will say it's an open house. Anybody can walk into our house, they can eat and take the biryanis, eat the cakes, eat the எல்லாம் கஜூர்ஸ் எல்லாமே சாப்பிடலாம். It is an open house. Our house is an open house. அன்னைக்கு மாத்திரம் தான் உன் வீடு ஓப்பன் ஹவுஸ், மற்ற வீடெல்லாம் க்ளோஸ் ஹவுஸ். இந்த ஆட்டம் எல்லாம் தேவை கிடையாது, உண்மையா இருக்கணும். சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஆமென். இதெல்லாம் இப்படி நடக்க முடியுது. எனக்கே கொஞ்சம் என்னடா நம்ம ஜனங்களுக்கு நடந்து விட்டது அவங்க மைண்ட்ல. அந்த நாள் மாத்திரம் ஓப்பன் ஹவுஸ்னு சொல்றான், ஒரே நாள் தான். அடுத்த நாள் போன சாத்தி வச்சிருப்பான். who are you ன்னு கேட்பான். சொல்லுங்க ஆமென். who are you? no you asked to come. no, I asked you to come yesterday. why you came today? today all clothes ready, go home. சொல்லுங்க ஆமென். don't come here after. don't come and stand and peep into my window. Okay, I'll call the police. சொல்லுங்க ஆமென். இதான் மனுஷனுடைய வாழ்க்கை. ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. The very first thing, the very important key thing that we need to understand is the God of small things. Come on, சொல்லுங்க ஆமென். தமிழிலே சொல்லப்படுகிறது, என் தேவன் அவர் எப்படிப்பட்டவர்
எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவர் அற்பமான சிறிய, சொல்லுங்க ஆமென், அற்பமான சிறிய ஆரம்பத்தின் ஒரு கடவுள். சொல்லுங்க ஹல்லேலூயா. அற்பமாய் சிறிய ஆரம்பத்தின் அவர் கடவுள். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பே ஒரு வித்தியாசமானது. கல்லபதி சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு சில வசனங்களை சீக்கிரமா இதுல வாசிக்கணும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 6வது வசனம். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவளுக்கு என்ன நேரிட்டது? அவளுக்கு என்ன நேரிட்டது? கரலவ சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு பெண் கர்ப்பம் தரித்தாள், கண்டிப்பாய் அவள் சுமக்கிற பிள்ளை என்ன செய்யணும்? பெற்றெடுத்தான் ஆக வேண்டும். சொல்லுங்க ஹல்லேலூயா. That is the truth of a human race. ஒரு ஸ்திரீயின் வேலை அதுதான். ஒரு பிள்ளை ஒரு ஸ்திரீ ஒரு பிள்ளையை சுமக்கிறாள். 1 மாதம், 2 மாதம், 3 மாதம், 4 மாதம், 7 மாதம், 8 மாதம், 9 மாதம். சொல்லுங்க ஆமென். ஒரு சிலர் 8 மாதத்திலே டாக்டர் சொல்றோம் நம்ம பிள்ளை என்ன செய்யணும், நம்ம என்ன பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா கவனிக்க வேண்டும். சிசேரியன் பண்ண, அது பண்ண, இது பண்ண. ஆனா சரியான 9வது மாதத்திலே அவள் பிள்ளை என்ன செய்ய வேண்டும்? பெற்றெடுக்க வேண்டும். கல்லுவ சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். அவள் சரியான நேரத்திலே நல்ல கவனிக்க வேண்டும், அந்த பிள்ளையை அவள் பெற்றெடுக்கிறாள். சொல்லுங்க ஆமென். பெற்றெடுக்கிற இந்த பிள்ளை மிகவும் உலகத்தின் கண்களிலே சிறியவனாய் இருந்தவன். ஆகையால் தான் இன்றைக்கு நிறைய கோவில்களுக்கு, கேத்தலிக் கோவில்களுக்கு பேர் வச்சிருக்கிறார்கள். என்ன பேர் தெரியுமா? குழந்தை. என்ன பேரு? குழந்தை இயேசு. கேட்டிருக்கீங்களா அப்படி யாராவது பேரு? சொல்லுங்க ஆமென். குழந்தை இயேசு என்கிற ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. தப்பு கிடையாது. ஐயா நல்ல கவனி, தப்பு கிடையாது. நான் தப்பா சொல்லல, நான் எதுவும் மாறா சொல்லல. குழந்தையாய் பிறந்த இயேசு அவரை அற்பமாய் தான் உலகம் பார்த்தது. கல்லவ சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த குழந்தையாய் பிறந்த இந்த பெத்லகேம், சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க ஹல்லேலூயா. முதல் காரியம் என்னன்னா, மத்தேயு சுவிசேஷம் 2வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. யூதேயா தேசத்துள்ள பெத்லகேமே, யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. நல்ல கவனிக்க வேண்டும். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். அவர்களுக்குள் ஒரு மனப்பான்மை வந்துவிடக் கூடாது. நான் பெத்லகேமே, யூதா தேசத்தில் உள்ள பிரபுக்களிலே நீ எப்படிப்பட்டவன் அல்ல, சிறியதல்ல. கரலவ சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். நீ சிறியவனாய் இருந்தாலும் கர்த்தர் உன்னை பெரியவனாய் மாற்றுவார். அளவு சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாதவனை இருக்கிறவைகளாய் கர்த்தர் மாற்றுவார். அளவு சொல்லுங்க. But you need to understand the literal real meaning of Christmas. எப்போ நான் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன், இஸ்ரவேல்னா ஒரு நாட்டை பத்தி பேசல. இஸ்ரவேல் நாட்டை பத்தி நான் சிங்கப்பூர்ல பேசணும் எனக்கு அவசியம் கிடையாது. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு சிலர் அப்படிதான் சொல்லுவாங்க, இஸ்ரேலுக்காக ஜெபிக்கணும், இஸ்ரேல் இங்க சிங்கப்பூருக்காக முதல் ஜெபம் பண்ணு ஃபர்ஸ்ட். சொல்லுங்க ஆமென். இஸ்ரேலுக்காக ஜெபி. இஸ்ரேல் என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகள். Who are the people of Israel? People who have been chosen, people of God. Come on, say hallelujah. People who follow the commandments, 10 commandments of God. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஜனம் என்று சொன்னால் கர்த்தரை தேவமாய் கொண்டிருக்கிற ஜனமும் ஜாதியாய் இருக்கிறோம். சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப நல்ல கவனிக்க வேண்டிய தமிழ் வாசிங்க. என்ன சொல்ல, அந்த செகண்ட் பார்ட் வாசிங்க. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து என்ன செய்கிறார்? புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார். கரங்களவதி சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். இந்த யூதியாவிலே, பெத்லகேமிலே இருக்கிற இந்த இவர்கள் ரூலர்ஸ், இவர்கள் எல்லாம் என்ன செய்கிறவர்கள்? இந்த பிரபுக்கள். சொல்லுங்க ஆமென். இன்னொரு வெர்ஷன்ல சொல்லுகிறது the governors. come on say amen. இவர்களுக்குள்ளெல்லாம் நீ சிறியவன் என்கிறதல்ல, இப்பொழுது நீ குழந்தை இயேசுதான். சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஆமென். அப்ப நல்லா கவனிக்க வேண்டிய தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சிறியவர்கள் என்கிறதை, இந்த குழந்தை என்கிறதை நாம் பார்க்காதபடிக்கு இயேசு வளர ஆரம்பிக்கிறார். இரண்டாவது என்னென்ன வாசிக்கலாம்? லூக்கா 2:4. ஆண்டவர் எதையும் பெரிதாய் வைத்துக் கொண்டு ஒரு காரியத்தை ஆரம்பிக்க மாட்டார். இல்லாதவைகளை தான் கர்த்தர் இருக்கிறவைகளை மாற்றுவார். சொல்லுங்க ஹல்லேலூயா. Nothing but God can do something. Come on say hallelujah. It is not possible
but my God can prove it that he can do it for us. Come on, say hallelujah. So a God of small things. இரண்டாவது என்ன வாசிக்கலாம்? லூக்கா 2:4 வாசிங்க வேகமாக. அப்பொழுது யோசேப்பு தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்ட கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலியா நாட்டிலுள்ள நாசரேத்தூரில் இருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவளுக்கு இடமில்லாதபடி. நல்ல கவனிக்க வேண்டும். எங்கே இடம் இல்லாமல் போனது? சத்திரத்திலே. இதான் முக்கியமான பாயிண்ட். எங்கே இடமில்லை? சத்திரத்திலேயே இடமில்லை. அப்ப நல்ல கவனிக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளை. ஒரு மாட்டு கொட்டாயிலே இயேசுவை மரியாள் கற்பம் தரிப்பதற்கு கூட இடம் இல்லாமல் போனது. கல்ல சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். அவ தேடினா இதனுடைய நீங்க கொஞ்சம் சரித்திரத்தை புரிஞ்சு கொள்ள வேண்டும். நல்லா கவனிக்க வேண்டும். இவர்கள் மரியாளும் ஒரு யூத பெண், யோசேப்பும் ஒரு யூத ஆண். கர்த்தரை சொல்லுங்க ஹல்லேலூயா. இவர்களுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. என்ன இருக்கிறது? இவர்களுக்கு கலாச்சாரம். தமிழ்ல கலாச்சாரம். கல்ச்சர்னா என்ன? சிம்பிளான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். கல்ச்சர் மீன்ஸ் a lifestyle. கரெக்ட், ரைட்? சொல்லுங்க ஆமென். கல்ச்சர்னா என்னது? ஒரு பாரு சொல்லுங்க ஆமென். என்னது? லைஃப் ஸ்டைல். சொல்லுங்க ஆமென். கலாச்சாரம் என்று சொன்னால் வாழ்கிற வாழ்க்கையின் முறை. கர்த்தரை சொல்லுங்க ஆமென். அப்ப இவங்களுடைய கலாச்சாரம் என்னன்னா நல்லா கவனிக்க வேண்டும். இவங்க 2 பேரும் திருமணம் ஆகவில்லை. சொல்லுங்க ஹல்லேலூயா. தேவதூதன் வந்து மரியாள் இடத்துல சொன்னான், மரியாளே நீ பயப்படாதே, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அந்த குமாரனுக்கு நீ என்ன பெயரிடுவாய்? இயேசு என்று பெயரிடுவாய். சொல்லுங்க ஹல்லேலூயா. தேவதூதன் பேசிட்டானா? இப்ப நேரா யோசேப்பு கிட்ட போறான். சொல்லுங்க ஆமென். தேவதூதன் எங்க போகிறான்? நேரா யோசேப்பு கிட்ட போகிறான். யோசேப்பு கிட்ட போய் சொல்லுகிறான், யோசேப்பு தச்ச வேலை செய்கிறார். தச்சன் என்று சொன்னா இஸ் a carpenter. அவன் வேலை செய்துகிட்டு இருக்கான். திடீர்னு தேவதூதன் நின்று சொல்லுகிறான், யோசேப்பே, மரியாளை உன்னுடைய மனைவியாய் நீ ஏற்றுக்கொள்வதற்கு நீ என்ன செய்யாதே? அச்சப்படாதே. கண்ணவ சொல்லுங்க ஹல்லேலூயா. இப்ப யோசேப்பு வந்து மரியாளோடு நிக்கிறான். நின்ன உடனே இவன் மரியாளை யார் டேக் கேர் பண்ணிக்கணும்? யோசேப்பு பார்த்து கொள்ளணும். கண்ணவ சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். அதான் கமிட்மெண்ட். இவன் என்ன செய்தான்? மரியாளோடு கூட வந்து நின்று விட்டான். ஆனால் சமுதாயம் சொல்லுகிறது, எப்படா இவர்களுக்கு திருமணமானது? இல்ல கேள்வி இருந்திருக்குதா? சத்தியத்தை கேளு கொஞ்ச நேரம். சொல்லுங்க ஹல்லேலூயா. இல்ல கேள்வி இருந்திருக்காதா நான் கேட்கிறவங்க. அப்பொழுது சமுதாயம் வெறுக்கிறது, சமுதாயம் ஒதுக்கிறது, சமுதாயம் இடம் இல்லை என்று சொல்லுகிறது. எங்கே போனாலும் அவள் கர்ப்பவதியாய் any time she is going to give birth to a child, அவன் கேட்கிறான், கிளம்பு இடம் இல்ல, போ கிளம்பு. ஏன் தெரியுமா? நல்லா கவனிக்க வேண்டும். கல்ச்சரல் ப்ராப்ளம். சொல்லுங்க ஹல்லேலூயா. உள்ள கல்ச்சர் நுழைஞ்சிருச்சு. நல்ல கவனிக்க வேண்டும். இப்படிதான் போய்கொண்டிருந்தது. கடைசியாய் ஒரு இடம், அந்த இடத்துல கூட அவன் சொல்லிவிட்டான் வீட்டிலே இடம் இல்லை, வெளியிலே இடம் இருக்கிறது. கலவ சொல்லுங்க ஆமென். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு மாட்டு தொழுவத்திலே, அப்படின்னா வீட்டிலே ஒரு சின்ன இடம். என்ன பிள்ளை பெறுவதற்கு என்ன பெரிய இடம் வேணுமா? சும்மா இவ்வளவு தூரம் ஒரு இடம். அவன் மூலிகையில இருப்பா, அந்த குழந்தைய பெற்றெடுக்கணும், அதுக்கு இடம் இல்லை. அவன் சொன்னான், என் வீட்டிலே கூட இடம் இல்லை, வெளியிலே ஒரு மாடுகள் கட்டப்பட்ட ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடத்துல நீ போய் என்ன செய்யும்? பிள்ளையை பெற்றுக்கொள். சொல்லுங்க ஹல்லேலூயா. நீயும் நானும் ஆராதிக்கிற தேவன், நீயும் நானும் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல வந்து ஏசி இருக்கு. ஏசியும் போடணும், ஃபேனும் போடணும். ரெண்டும் இல்லைன்னா என்னால தூங்க முடியாது. சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் கார்ல உட்கார்ந்தா என் ஏசி பிளாஸ்ட் ஆகணும், இல்லைன்னா எனக்கு கம்ஃபர்டபுள் ஆகாது.
அது எப்படி நான் இப்ப பெங்களூர்ல இருக்கிற வீட்லயும் சரி, பெங்களூருக்கு சர்ச் ஃபுல்லா ஏர் கண்டிஷன் சர்ச் தான். நல்லா கவனிக்க வேண்டும். அப்படி கம்ஃபர்டபுளா இருக்க பார்க்கிற நாம், நம்முடைய தேவ மைந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கம்ஃபர்டபிளே இல்லாம மாட்டு தொழுவத்திலே பிறந்தாரே. சிறியவராய் இருந்தும் தேவன் அவரை ராஜாவாய், உலகத்திற்கே ஒரு மைந்தனாய், ஒரு இரட்சகராய் தேவன் மாற்றினார். சொல்லுங்க ஹல்லேலூயா. மூன்றாவது வாசிக்கலாம் சீக்கிரமா. லூக்கா 2:8 வாசிங்க. என்ன சொல்லுகிறது? அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். ராத்திரியிலே தன்னுடைய மந்தைகளை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றார். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி. சொல்லுங்க ஹல்லேலூயா. எனக்கு பிடிச்ச வார்த்தை, பிள்ளை எதினால் சுத்தி? துணிகளில் சுற்றி. இப்ப பிறக்கிற பிள்ளைக்கு துணியில சுத்தினா முடிஞ்சது கதை. மாமியார் மாமனார் போட்டு ஒரே மீது என்ன நினைச்சு, என் பிள்ளைக்கு பிறந்த குழந்தைய இப்படி சுத்திரிய துணியில, காஸ்ட்லி வாங்கிட்டு வா, வலிக்காம பிள்ளைய சுத்து. சொல்லுங்க ஆமென். ஆனா பிள்ளையை எதிலே சுத்தினார்கள்? துணிகளிலே சுத்தி. சொல்லுங்க ஹல்லேலூயா. எங்கே கெடுத்து இருக்க? முன்னணியிலே. எதிலே? முன்னணி. சொல்லுங்க. அந்த முன்னணி என்கிறது எங்க? என்னது? மேஞ்ச. முன்னணி என்கிறது தொழுவம். இந்த ஆடுகளை மேய்க்கிறவர்கள் இருக்கிறாங்க தெரியுங்களா? அந்த காலத்துல இவனுங்க எல்லாம் பாவம் ராத்திரியும் பகலும் வேலை செய்யணும். ஏன்னா இவனுங்கெல்லாம் ஸ்லேவ்ஸ். இவர்களுக்கெல்லாம் சம்பளம் கிடையாது. 3 வேளை சாப்பாடு, நல்லா சாப்பிடலாம், சோறு நல்லா சாப்பிடலாம், நீ எது பார்த்தா நல்லா சாப்பிடலாம். ஆனா சம்பளம் என்ன செய்ய மாட்டான்? கொடுக்க. சம்பளம் கொடுத்து என்ன பண்ண போறான்? சம்பளம் கொடுக்க மாட்டான். சாப்பாடு இப்படிதான், துணிங்கன்னா அது அந்த மாதிரிதான். ஆனா ராத்திரியும் பகலும் ஆடுகளையும் மாடுகளையும் இவர்கள் என்ன செய்ய வேண்டும்? மேய்க்க வேண்டும். இவர்கள் எல்லாம் தரமற்றவர்கள். யாரெல்லாம் இவர்கள்? தரமற்ற வேலைக்காரர்கள் என்று சொன்னால் இந்த ஆடை மேய்க்கிறவர்கள். நல்லா கவனிக்க வேண்டும். முதல் ஆண்டவருக்கு தேவதூதன் யாருக்கு தெரியுமா தரிசனமானான்? ஆட்டு மேய்ப்பர்களுக்கு தரிசனமானான். உள்ள சொல்லுங்க ஹல்லேலூயா. உள்ள சொல்லுங்க ஆமென். ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறவர்களை போய் பார்த்து நீங்க பயப்படாதீர்கள், இதோ உங்களுக்கு ஒரு நற்செய்தியை நான் கொண்டு வந்திருக்கிறேன். தாவீதின் ஊரிலே பெத்லகேமிலே உலக இரட்சகர் இயேசு பிறந்திருக்கிறார். அவரை துணியிலே சுத்தி, முன்னணையிலே, ஸ்டேபிள் மேஞ்சர்ல, அந்த தொழுவத்துல கோல் குத்தும். அப்படியே அது ஒரு மாதிரி இருக்கும். அது இன்னொன்னு இப்படி பட்டால் அரிக்க ஆரம்பிச்சிடும். அப்படியே அரிக்க ஆரம்பிச்சிடும், சொந்த ஆரம்பிக்கும். அப்படிப்பட்டதான் அந்த வைக்கோல். இவைகள் எல்லாம் வைக்கப்பட்ட இடத்திலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிறந்தார். Shepherds was the least. Come on, say amen. They were the least. Bethlehem was the least. Come on, say amen. எல்லாம் least தான். அதனாலதான் அந்த முதல் சொன்ன God of small things. சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. சரி, 4வது படிச்சிருமா சீக்கிரமாக? அதுலயே அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான். Matthew 2:9 சீக்கிரமா. Matthew 2:9 மத்திய 2:9 டக்குன்னு வேகமா வாசிங்க. என்ன சொல்லுகிறது? ராஜா சொன்னதை அவர்கள் கேட்ட பின்பு இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம். நல்லா கவனிக்க வேண்டும். கிழக்கிலே கண்ட ஒரு நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும், பிள்ளை இருந்த ஸ்தலத்தின் வரைக்கும் வந்து நின்ற நட்சத்திரம் அவர்களுக்கு முன் சென்றது. There were very small 3 gifts. அப்படின்னா 3 வான சாஸ்திரிகள், அவர்கள் படித்தவர்கள், அவர்கள் நட்சத்திரத்தை பார்த்து இயேசு எங்கே பிறந்திருக்கிறாரோ கரெக்டா நட்சத்திரம் அங்கே நின்றதாம். அந்த இடத்துல 3 வான சாஸ்திரிகள் இயேசுவை பார்க்கும் பொழுது சின்ன சின்ன பரிசு எடுத்துட்டு வந்தாங்களா, சின்ன டப்பா, சின்ன gift கொண்டு வந்து வச்சானுங்க. A God of little things. Come on, say amen. சொல்லுங்க ஹல்லேலூயா. 2வது மெயின் பாயிண்ட் நல்லா கவனிக்க வேண்டும். சீக்கிரமா கடந்து செல்ல போகிறோம். A fulfillment of the often forgotten promise. சொல்லுங்க ஹல்லேலூயா. எப்பொழுதும் மறந்து போகிற
ஒரு வாக்குத்தத்தம் மறந்து போகிற ஒரு வாக்குத்தத்தம், ஆனால் நிறைவேறினது. கல்ல சொல்லுங்க ஆமென். A fulfillment of a forgotten promise. சொல்லுங்க ஹalleluya. விட சொல்லுங்க ஹalleluya. 400 ஆண்டுகளுக்கு முன்பதாக, 400 years back, Isaiah prophesied, Micah prophesied. எல்லா தீர்க்கதரிசனமாய் உரைத்தார்கள், ஒரு உலக மைந்தன் ஒருவர் வருவார் என்று சொல்லி. But it was been forgotten. I want you to read that. Matthew chapter 1 verse 17. இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும் தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளும் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகளாகும். சொல்லுங்க ஹalleluya. Let me tell you something, my dear friend. The forgotten or a fulfillment of the forgotten promise that Christ is going to be born. Come on, say hallelujah. 14 generation. எவ்வளவு generation? 14 generation. சொல்லுங்க hallelujah. 14 generation. From Abraham, நல்ல கவனிக்க வேண்டும், the generations of Abraham to David, 14 years. From David to the exile to Babylon, and 14 years, and the exile to Messiah. Come on, say hallelujah. 14 வருடங்கள், 14 வருடங்களில் ஜெனரேஷன், சந்ததிகள். கர்ணவதி சொல்லுங்க ஆமென். சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள், வார்த்தைகள் எல்லாம் அது நிறைவேறினது. கர்ணவதி சொல்லுங்க ஹalleluya. மூன்றாவது, would there be a Christmas if Joseph ran away? Matthew 1:20. சீக்கிரமா வாசிங்க. மத்தேயு 1:20 வாசிங்க. என்ன சொல்றாரு? அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, நல்ல கவனிக்க வேண்டும், அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் மீண்டும் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே வந்து காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாக மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. உன் மனைவியாகிய மரியாளை நீ சேர்த்துக்கொள்ள என்ன செய்யாதே? ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. கல்ல சொல்லுங்க ஹalleluya. சொல்லுங்க ஆமென். பியூட்டிஃபுல் வெர்ஸ், இல்ல பவர்ஃபுல். யோசேப்பு ஓடி விட்டிருந்தால் என்ன நடந்திருக்கும்? சொல்லுங்க ஆமென். யோசேப்போடு கூட தேவதூதன் வந்து பேசிட்டான். ஆனா இவன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். காரணம் சொல்லுங்க ஹalleluya. என்னடா இது நடக்குது? அவ கற்பமா இருக்கிறா. எப்படி கற்பமான அவ? எப்படிடா நம்புறது இது? எப்படி இதெல்லாம் நம்புறது? என்னுடைய யூத மதம், என் ஜனங்கள் என்னை சும்மா விடுவார்களா? என் சொந்தங்கள், என் பந்தங்கள், என் தகப்பன், என் தாய், என் உற்றார், என் உறவினர்கள், நான் யாரின் வம்சத்திலிருந்து வந்தவன்? யாரின் வம்சத்திலிருந்து? தாவீதின் வம்சத்தம். சொல்லுங்க ஆமென். He came from the generation of David. தாவீதின் ஊரிலே, தாவீதின் வம்சத்திலே தான் இயேசு பிறப்பார். அந்த சரித்திரத்தை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். He started dreaming in the dream, and the angel of the Lord said to Joseph, son of David. Come on, say amen. பாருங்க, யாரின் மகனே? தாவீதின் மகனே யோசேப்பே, do not be afraid to take Mary home. Come on, say amen. It is not for a physical relationship that I've given Mary for you. It is not for you to enjoy your family life. I've given Mary to you. Come on, say hallelujah. சொல்லுங்க ஆமென். ஒரு சரீரத்தின் ரீதியில ஒரு உறவுக்குள்ள மரியாதை உனக்கு நான் கொடுக்கல. இல்லனா குடும்பத்துல அப்படியே ஜாலியா அப்படியே என்ஜாய் அதுக்கு கொடுக்கல. சொல்லுங்க ஆமென். உடனே சொல்லுங்க ஹalleluya. சொல்லுங்க ஆமென். It is not, this is a divine intervention of the Holy Spirit. This is divinely given, Joseph. So please don't take back, don't walk back. நீ ஒரு நாளும் நீ என்ன செய்ய கூடாது? மரியாளை உன் மனைவியை நீ ஏற்றுக்கொள்வதற்கு நீ என்ன செய்யாதே? ஐயப்படாதே. Come on, bring Mary to your home. சொல்லுங்க ஆமென். People who have been watching me right now, let me tell you something, my dear friend. Jesus went through a lot of challenges in his life. People don't like challenges. People don't want to face challenges, huh?
Let me tell you, your life sometimes will be full of challenges. Let me tell you. But if you have God in you, you can overcome every challenges. If not, let me tell you, you will be caught into. வசனம் சொல்லுகிறது, bring a home, take a home as your wife, because what is conceived in her is from the Holy Spirit. Come on, say hallelujah. Our God is not just a simple, playful God, because He went through so much that He can give us life abundant. Come on, say hallelujah. He went through so much. When He was in Mary's womb, He went through. When He was born, when He grew, when He was doing ministry, when He went up to the cross of Calvary, He really suffered. He went through so much of pain. That is to give you and me life eternal. ஜீவன், நித்திய ஜீவனை கொடுப்பதற்கு கர்த்தர் இவைகளெல்லாம் அவர் கடந்து வந்தார். சொல்லுங்க ஹல்லேலூயா.